நண்பர்களே, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரு சின்ன உபயோகமான தகவலை ஒன்று கூறுகிறேன். முடிந்தால் செயல்படுத்துங்கள். ஈரக்கையோடு குளித்து விட்டு வந்தோ, சாப்பிட்டு விட்டு கை கழுவின்னு வந்தோ, எலக்ட்ரானிக் பொருள்களை தொடாதீர்கள். கையை நன்றாக துடைத்து அதுக்கப்புறம் நீங்கள் ரிமோட்டோ இல்லாட்டி ஃபோனோ இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான பொருட்களை கையாளும் போது ஈரத்தோடு கையாண்டால் அந்த ஈரம் உள்ளே போய் தங்கி ரிமோட்டு வேலை செய்யாது, ரேடியோ டிவி பார்க்க முடியாது. இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ரிமோட்டும் போயிடும், டிவியும் பார்க்க முடியாத சங்கடம் ஏற்படும். அது ஒரு 1000 ரூபா 500 ரூபா செலவு வைக்கும். அதனால் ஈரக்கையோடு ஃபோனையும் தொடாதீங்க, அந்த ரிமோட்டையும் தொடாதீங்க. நல்லா கையை சுத்தமாக துடைச்சிட்டு அதுக்கப்புறம் உபயோகப்படுத்துங்க. மற்றும் ஒரு தகவல், இரவில் படுக்க போகும்போது எந்த நேரத்திலும் மழை பெய்யலாம், இடி இடிக்கலாம், மின்னலாம். இதை அனைத்தும் நடந்தால் ஓவர் வோல்டேஜ் வீட்டில் இருக்கும் பொருட்கள் அனைத்தும் டிவி, ரேடியோ, அதுக்கப்புறம் டிவிடி பிளேயரு, மிக்சி, கிரைண்டரு இதனுடைய உபயோகத்தினுடைய ப்ளக் பாயிண்ட்டுங்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துடணும். எடுத்துட்டு நீங்கள் பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ளக்கை எடுக்கணும். அதை பாருங்கள், அந்த ப்ளக்கை எப்படி எடுக்கிறன்றதை பாருங்கள். இதை எடுத்துட்டு காலையில் நீங்கள் எப்போ மறு உபயோகம் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் மறுபடியும் போட்டு உபயோகப்படுத்திக்கலாம். இதனால் என்ன நன்மைன்னு சொன்னால், ஓவர் வோல்டேஜ் வந்தால் டிவியும் நஷ்டமாகாது. ஃப்ரிட்ஜி ஸ்டெபிளைசர் போட்டுக்குங்க. மற்ற எல்லா பொருளும் பாதுகாப்பாக இருக்கும். நாம் கஷ்டப்பட்டு வாங்கிய பொருளை நம்ம தூங்கும்போது நாம் இழக்க வேண்டாம். மின்சாரத்தினால் எப்பொழுது ஓவர் வோல்டேஜ் வரும், எப்போது காற்று அடிக்கும், மழை எப்போ பெய்யும், மரம் எப்போது லைனோட லைன் மேலே விழுந்து லைன் ஷார்ட் ஆகி மின்சாரம் ரிட்டர்ன் மின்சாரம் எல்லாத்தையும் பாழாக்கணும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. கொஞ்சம் கூட யோசிக்காமல் இரவில் நீங்கள் கண்டிப்பாக இந்த ப்ளக் பாயிண்ட்டை எடுத்து விடுங்கிறது உங்களுக்கு மறுமுறையும் கூறி இதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இப்போ கழட்டி விடுங்க, காலையில் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். சொல்வது கலைமணி.